சமஷ்டியை பற்றி அரசாங்கத்தோடு பேச முடியாது, அதனால் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் சென்றிருக்கின்றோம் என்ற தொனியிலே அங்கே சென்றிருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஸ்டாலினிடத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அவர் ஊடாக இவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு விடிவு கிடையாது, காங்கிரஸ் கட்சியுடைய எட்டப்பனாக அடியாட்களாக இருந்து கடைசி யுத்தத்தை நடாத்தியது டிஎம்கே என்று கூறிய சுகாஸ், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்கள் அங்கே போய் நிற்கின்றார்கள் என்றால் அவருடைய காலை பிடிக்க போனார்களா? அப்பொழுது தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருப்பவர்கள் அவர்களை அழைத்து பேசினால் தாங்களும் ஏதோ ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று விஜய் அவர்களுக்கு போட்டியாகவும் அவரும் ஈழத்தமிழர்களுக்கு ஏதோ செய்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதைவிட முற்றுமுழுதான போட்டி சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த அணி இறங்கி இருக்கிறது. எங்களிடத்திலேயும் எத்தனையோ போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜேவிபியிலே. அவர்களுக்கு நாங்கள் வெளிநாட்டிலே போய் நியாயம் கட்டோமோ? இல்லை, நாங்கள் இங்கேதான் இத்தனை வருடமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கும் நியாயம் கிடைக்கவில்லை, நீங்களும் நாங்களும் சேர்ந்து போராடுவோம். உள்நாட்டிலே அந்த உள்நாட்டு பொறிமுறையை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய சிப்பாய்களையோ தளபதிகளையோ உலக நாட்டிலே கொண்டு போய் விட முடியாது, அவர்களை காட்டி கொடுக்க முடியாது என்பதை அவர்கள் திட்டவட்டமாக மறைமுகமாக கூறியிருக்கிறார்கள். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இலங்கையன் ஒரு சில நாட்களாக யாழ்ப்பாணத்திலே வடக்கிலே ஒரு கட்சி பிரதிநிதிகள், அதாவது ஒரு கட்சியினுடைய முன்னணி கட்சியினுடைய சைக்கிள் முன்னணி கட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்தியாவிற்கு சமஷ்டியை பற்றி பேசப் போவதாகவும் அழுத்தம் கொடுக்க போவதாகவும் கூறியிருந்தார்கள், சென்றிருக்கிறார்கள். அங்கே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்தும் இருக்கிறது. சில வேளைகளில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என்றும் பேசப்படுகிறது. சென்றவர்கள் எதற்காக சென்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மக்களுடைய நன்மை கருதி, தமிழ் மக்களுடைய நன்மை கருதி எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கின்ற முன்னணி கட்சியினர் சமஷ்டியை பற்றி அரசாங்கத்தோடு பேச முடியாது, அதனால் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நாங்கள் சென்றிருக்கின்றோம் என்ற தொனியிலே அங்கே சென்றிருக்கிறார்கள். சரி, அவர்கள் சென்றது நல்லபடியும், கிடைத்தால் நல்லபடியும். கிடைக்குமா என்ற கேள்விக்குறி ஒன்று அல்ல, 1000 இருக்கிறது. அது கிடைக்காது என்பதும் அனைவருக்கும் தெரிந்தபடி. அப்படியானால் எதற்காக இவர்கள் தெரிந்தும் பல சட்டத்தரணிகள் இணைந்து, ஆசிரியர்கள் இணைந்து சென்றிருக்கிறார்கள். அந்த முன்னணி கட்சியினுடைய ஆதரவாளர்களும் முன்னணி கட்சியிலே அங்கம் வகிக்கின்றவர்களும் தான் அங்கே சென்றிருக்கிறார்கள். ஏன் நடக்காது, எதற்காக சென்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. கவனமாக பாருங்கள், வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. சங்க கட்சியோடு தங்களை கலந்து தங்களை ஒரு செல்லா காசாக ஆக்கிவிட்டார்கள். பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாற்றாக, ஒரு வித்தியாசமாக ஒரு அணுகுமுறையை, வித்தியாசமான ஒரு விளம்பரம், அதாவது வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே வெல்வதற்கான வித்தியாசமான ஒரு விளம்பரம். இந்த விளம்பரத்துக்கு தலையங்கம் எழுதியவர் யார்? அதாவது காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியாக இருக்கின்ற டிஎம்கே கட்சி ஆளுகின்ற பொழுது, ஸ்டாலின் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஸ்டாலினிடத்தில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அவர் ஊடாக இவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு விடிவு கிடையாது, காங்கிரஸ் கட்சியுடைய எட்டப்பனாக அடியாட்களாக இருந்து கடைசி யுத்தத்தை நடாத்தியது டிஎம்கே என்று கூறிய சுகாஸ், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்கள் அங்கே போய் நிற்கின்றார்கள் என்றால் அவருடைய காலை பிடிக்க போனார்களா? அப்படியானால் அவர் மீது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதா? அல்லது மறைமுகமாக இவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியோடு ஒரு தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறி மக்களுக்கும் இருக்கிறது, அடுத்த கட்சிக்காரர்களுக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களை விமர்சித்தவர்கள் இவர்களிடத்தில் சென்றிருக்கிறார்கள் என்றால் அது நடத்த முடியாத ஒரு விடயத்தை கேட்பதற்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் இதற்கு முகவுரை எழுதியவர் ஒரு மாதங்களுக்கு முன்பாக யாழ்ப்பாணத்திற்கு வந்து யாழ்ப்பாண மக்களால், உண்மையான தமிழ் தேசியவாதிகளால் நிராகரிக்கப்பட்டு விமர்சிக்கப்பட்டு சென்ற திருமாவளவன் அவர்கள் வந்த பொழுதுதான் இந்த ஆலோசனையை கொடுத்து, நீங்கள் வாருங்கள், நான் ஸ்டாலினுடைய வலது பக்கமாக நிற்கின்றேன், அழைத்து பேசுவோம், பேசினால் உங்களுக்கு ஆதரவு மேலும் பெருகும். அதே வேளையிலே ஸ்டாலின் அவர்களும் ஒரு விருப்பத்தோடு, ஒரு தன்னலத்தோடு அழைத்திருக்கிறார், சம்மதித்திருக்கிறார். என்ன தன்னலம்?
சட்டமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழர்கள் மீது நாங்களும் அக்கறையாக இருக்கின்றோம் என்று காட்டுவதற்காக ஸ்டாலின் அவர்களும் சம்மதித்து, இந்த கூட்டணி கட்சியும் சம்மதித்து, கூட்டணி கட்சிக்கு வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் வெல்ல வேண்டும், ஸ்டாலின் அவர்களுக்கு ஈழத்தமிழர்கள் மீது அக்கறை கொள்கின்றோம், இப்படியான விவரங்களில் நாங்கள் முன்னிற்போம், உங்களுக்கு செய்து தருவோம் என்று சட்டமன்ற தேர்தல் முடியும் வரையும் அந்த பதாகையை தூக்கி நாங்களும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று காட்டுவதற்காக இடைத்தரகராக நிற்பவர் திருமாவளவன் ஐயா அவர்கள். உங்களுக்கு தெரியும், திருமாவளவன் ஐயா அவர்கள் கடைசி யுத்தத்தின் பொழுது கனிமொழி அக்கா, திருமாவளவன் ஐயா மற்றும் பலர் டிஎம்கேயை சேர்ந்தவர்கள் வந்து கட்டி அணைத்து சுகம் விசாரித்து சென்றார்கள் ராஜபக்ச அவர்களை. அது தவறு சரி என்று நான் கூற வரவில்லை, அது தவறு என்று நான் கூற மாட்டேன். அது அந்த நேரத்தில் வந்தார், வரும்பொழுது வேண்டிக் கொண்டு நிற்க முடியுமா, மண்டையில் போட்டு விடுவார்கள். இல்லைன்னா துவக்கால் ராஜீவ்காந்திக்கு அடித்தது போலத்தான் சிப்பாய்கள் அடிப்பார்கள். அந்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், சிங்கத்தின் கோட்டைக்குள் சென்று வந்தவர்கள். ஆனால் அவர்கள் அங்கே போகின்ற பொழுது ஒரு அனுசரணையோடு தான் போனார்கள், பாதுகாப்போடு தான் போனார்கள். அவர்கள் ஒன்று செய்ய முடியாது. இருந்தாலும் அவர்கள் செய்யாவிட்டாலும் ராஜீவ்காந்திக்கு செய்தது போல ஒரு சிப்பாய் கூட செய்யலாம். அவனுக்கு மனநோய் என்று 3 நாள் வைத்தியசாலையில் வைத்துவிட்டு விட முடியும், கொலை கூட செய்திருக்கலாம். சரி, அந்த பயம் திருமாவளவன் அவர்களுக்கு இருந்தது. யாருக்குத்தான் மரண பயம் இல்லை? எந்த கடவுளுக்குத்தான் மரண பயம் இல்லை? மரண பயம் இருந்துதான் சிவபெருமானே பிட்டுக்கு மண் சுமந்தார் என்ற ஒரு கதையே இருக்கிறது. அப்படியானால் எத்தனையோ வேடங்களை எடுத்தவர் என்று இருக்கிறது. அப்படியானால் இவர்களுக்கு திருமாவளவன் வந்ததின் பிற்பாடு திருமாவளவன், கஜேந்திரன் அவர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், அதைவிட பசுமை கட்சி எங்களுடைய டியூட்டரி ஆசிரியர் அவர்கள், ஐங்கரநேசன் அவர்கள் நூடாக, இது பேச்சுவார்த்தை நூடாக திருமாவளவன் தான் இதனை ஒன்று சேர்த்து இவர்களை அழைத்து, வடமாகாண தேர்தலுக்கும் இந்த பிரச்சாரம் உங்களுக்கு வியாபாரமாக அமைக்கலாம், அந்த யுத்தியை கொடுத்து, அதே வேளையிலே ஒரு கல்லில் 2 மாங்காய் போல ஸ்டாலின் இவர்களை சந்திப்பதால் இவர்கள் சற்று ஸ்டாலினையும் டிஎம்கே கட்சியையும் காங்கிரஸையும் விமர்சித்தவர்கள், காங்கிரசின் கூட்டாக இருக்கின்ற இந்த டிஎம்கே கட்சியினுடைய இந்த தமிழ் தேசியத்தை பேசுகின்ற, அதாவது விமர்சித்தவர்கள் இப்பொழுது தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களை அழைத்து பேசினால் தாங்களும் ஏதோ ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று விஜய் அவர்களுக்கு போட்டியாகும். அவரும் ஈழத்தமிழர்களுக்கு ஏதோ செய்கின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதைவிட முற்று முழுதான போட்டி சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த அணி இறங்கி இருக்கிறது. ஆனாலும் கூட சென்றவர்கள் யாரை சந்திக்க போகின்றார்கள்? சந்திக்கின்ற பொழுது வெறும் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மேலும் எதிர்ப்பும் அவர்களுடைய வாக்கிலே வெளுக்காடும் தான் ஏற்படும் என்பது அவர்களுக்கு தெரியும். காரணம், இவர்களுடைய ஆதரவாக இருக்கின்றவர்கள், இந்த முன்னணி கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றவர்கள் மற்றும் அர்ச்சுனா, ஸ்ரீதரன் போன்ற தமிழ் தேசியத்தை வியாபாரம் செய்து அந்த கட்சியை நடாத்துகின்றவர்கள் பக்கம் ஆதரவாக இருக்கின்ற உண்மையான தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக இந்த கூட்டத்தை, இந்த குழுவை நிராகரிப்பார்கள். ஐங்கரநேசனாக இருக்கட்டும், சுகாசாக இருக்கட்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், இவர்களை நிராகரிப்பார்கள் என்ற பயம் அவர்களுக்கு அற்றுப்போய்த்தான் போயிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் அவர்கள் வந்து பேசுகின்ற பொழுது, அதாவது அங்கே பேசுகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் அங்கே சந்திக்க வேண்டும். முதலாக சந்தித்ததன் பிற்பாடு நிச்சயமாக அவர்கள் எங்களுடைய பிஜேபி தலைவராக இருக்கின்ற, தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை அவர்களையும் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்திக்காமல் வந்தால் ஆளும் கட்சியினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும். அதனால் சந்திப்பார்கள். மோடியை சந்திக்கின்ற வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது. அடுத்து சீமான் அவர்களை நிச்சயமாக சந்திப்பார்கள். அவர்கள் புறத்திலே ஸ்டாலினோடு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, அவர்கள் வியாபாரத்திற்காக, அரசியல் வியாபாரத்துக்காக செய்கிறார்கள் என்பது ஸ்டாலின் பக்கத்திலே வியாபாரத்துக்காக அழைத்திருக்கிறார், இவர்களுடைய அதாவது பிரச்சாரத்துக்காக அழைத்திருக்கிறார். இவர் பக்கத்திலேயும் மக்களை மாயையிலே வீழ்த்துவதற்கு தாங்களும் முயற்சி செய்கின்றோம், இந்தியாவோடு ஒத்துப்போக வேண்டும் என்று இப்பொழுது புதிய ஒரு அத்தியாயத்தை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே வேளையிலே விஜய் அவர்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதைவிட
இவர்கள் வேறு வேறு கட்சி இருக்கின்ற ஒரு சிலரையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையிலே இவர்கள் எல்லோரோடையும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் தமிழ் தேசியத்தை அணுகி செல்பவர்கள். ஆனால் இவர் போய் எதை பேச போகின்றார்கள்? இவர்கள் பேச போகின்றது சமஷ்டியை பற்றி பேச போகின்றோம். ஆனால் சமஷ்டியை பற்றி அங்கே பேசி இங்கே அனுராக் கட்சிக்கு கூறி அனுராக் கட்சி அதை செவியிலே எடுத்துக்கொள்வது போல இல்லை. அவர்கள் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள், 13 திருத்தச் சட்டம் இல்லை, வடக்கு கிழக்கு இணைப்பு இல்லை, போர்க்குற்றத்தை உள்நாட்டிலேயே நாங்கள் பேசி தீர்ப்போம். எங்களிடத்திலேயும் எத்தனையோ போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜேவிபியிலே. அவர்களுக்கு நாங்கள் வெளிநாட்டிலே போய் நியாயம் கட்டோமோ? இல்லை, நாங்கள் இங்கே தான் இத்தனை வருடமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கும் நியாயம் கிடைக்கவில்லை, நீங்களும் நாங்களும் சேர்ந்து போராடுவோம். உள்நாட்டிலே அந்த உள்நாட்டு பொறிமுறையை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய சிப்பாய்களையோ தளபதிகளையோ உலக நாட்டிலே கொண்டு போய் விட முடியாது, அவர்களை காட்டி கொடுக்க முடியாது என்பதை அவர்கள் திட்டவட்டமாக மறைமுகமாக கூறியிருக்கிறார்கள். இதை விட அங்கே நடக்க போது ஒன்றுமில்லை. அப்படி பார்க்க போனால் ஒட்டு மொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற வகையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலிலே வாக்குகள் தேவை, அதற்கு ஈழத்தமிழ் ஆதரவாளர்களுடைய வாக்குகள் தேவை. அதற்காக இவர்கள் ஒரு ஈழப்பற்றாளர்களாக தேசியத்தை விரும்புகின்ற கட்சியாக இருக்கின்றதால் அவர்களை அழைத்து பேசியிருக்கிறார். அது அவருடைய பக்கத்திலே அவருடைய பிரச்சாரமாக இருக்கிறது. அதை வச்சு அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். அதே போல இவர்களுக்கும் முன்னணி கட்சிக்கும் தாங்கள் சேரக்கூடாத இடத்தில், அதாவது சேரக்கூடாத இடம் என்றால் சங்க கட்சி ஒரு கெட்ட கட்சியோ கெட்டவர்களோ என்று நாங்கள் கூற பெறவில்லை, அது மக்கள் தான் கூற வேண்டும். அதே வேளையிலே இவர்கள் அங்கே போய் அடுத்து தமிழரசு கட்சியோடு சங்க கட்சி இணைந்ததென்றால் அடுத்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே இணைந்து போட்டியிடப் போவதாக ஒப்பந்தங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வருவார்கள் என்று கூறப்படுகிறது. அப்படியானால் மறைமுகமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு இணைவது போல மாயைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. முடிவு வரவில்லை. ஆனால் வருகின்ற பொழுது அதன் பிற்பாடுதான் தெரியும். இவர்கள் இந்தியாவிலிருந்து திரும்பி வந்ததன் பிற்பாடுதான் ஊடகங்களுடைய செய்திகள், உண்மை செய்தி, திரிவுபடுத்தப்பட்ட செய்தி, நடுநிலை செய்தி என்று பல செய்திகளின் பிற்பாடுதான் மக்கள் முடிவெடுப்பார்கள், இவர்களுக்கு வாக்களிப்பதா நடிப்பு இல்லையா என்பது. நாங்கள் லங்காபோர் ஊடகத்தினுடைய பார்வையிலே இரண்டு பக்கத்திலும் இலாபம் தேடுவதற்காக, தேர்தலுக்காக இலாபம் தேடுவதற்காக இது ஒரு பிரச்சார ஒன்றுகூடல் நடைபெற்றிருக்கிறதே தவிர இதிலே ஒரு துளி, ஒரு நூல், ஒரு தூசி அளவிற்கு கூட ஈழத்தமிழ் மக்களுக்கான ஆதரவாகவோ அனுசரணையாகவோ அல்லது அது ஒரு நன்மையாகவோ இந்த பேச்சுவார்த்தை, இந்த பயணம் நிகழவில்லை, நிகழாது என்பதில் உறுதியாக இருக்கிறது. யதார்த்தமாக நீங்கள் யோசித்து பார்த்தீர்களாக இருந்தால் இவர் திருமாவளவன் வந்தது, அதன் பிற்பாடு கணேசனையும் அழைத்து அங்கே சென்றது, இவர்கள் அனைவரும் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, ஏற்கனவே ஸ்டாலினை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் காங்கிரஸோடு கூட்டணி சேர்த்த டிஎம்கே என்று இப்பொழுது அவர்கள் காலடியில் போய் நிற்கிறார்கள். அங்கே என்ன பேசினார்கள் பேசவில்லை என்பது தெரியாது. அந்த பேசிய விடயங்கள் வெளியே வந்தால்தான் அதன் பிற்பாடு நாங்கள் செய்திகளை, உங்களுக்கு சரியான செய்திகளை தர முடியும். இருந்தாலும் கூட போனவர்கள் அனைத்து கட்சிகளையும் பாகுபாடின்றி, அண்ணா அதாவது ஏடிஎம்கேயிலிருந்து டிஎம்கே அனைத்து கட்சிகளையும் சந்தித்து வருவது வெறும் தமிழ் தேசியவாதிகளை மாத்திரம் சந்திப்பதாக இருந்தால் ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்க கூடாது. ஒரு ஆளும் முதலமைச்சராக இருப்பதால் சந்தித்தோம் என்று கூறுவது அது ஒரு சப்பை கட்டு, அதாவது ஒரு சரியான பதிலாக இருக்காது. இது திருமாவளவன் அவர்கள் எழுதிய கதையில் இயக்கம் ஸ்டாலின் அவர்களூடாக இவர்கள் நடித்திருக்கிறார்கள். ஸ்டாலினும் அந்த நாடகத்திலே ஒரு பங்கேற்றிருக்கிறார் என்பதுதான் முழுக்க சரியாக இருக்கும் என்று லங்காபோர் ஊடகம் கருதுகிறது. நாங்கள் அவர்கள் திரும்பி வந்ததன் பிற்பாடு எங்களுடைய வாய்ப்பேச்சு வீரன் சுகாஸ் அவர்களுடைய அறிக்கை பேச்சின் பிற்பாடு நாங்கள் ஒரு சில செய்திகளை அதன் பிற்பாடு ஒளிபரப்புகின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கையில் லங்காபோர் ஊடகம்.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்தில் நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.